மிலாதுன் நபி பண்டிகையையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிவிப்பில், இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளன்று அவரது போதனைப்படி அன்பு பெருகவும், அமைதி தவழவும், சமரசம் உலவவும், சகோதரத்துவம் தழைக்கவும் அயராது உழைத்திட உறுதி ஏற்போம் என கூறியுள்ளார். மேலும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நல்வழியில் தனது இதயமார்ந்த மிலாதுன் நபி நல்வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக என்று பதிவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், ஜாதியவாதத்தை, மதவாதத்தை கூறிய கருத்துக்களால் நொறுக்கிய கேள்வித்தடி தந்தை பெரியாரின் தடி என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் சமத்துவம், சமூக நீதி, பெண் விடுதலை ஆகிய உயரிய கோட்பாட்டு வேள்விகளை நம்மில் விதைத்த அவர்தம் பிறந்த நாளில் அடிப்படைவாதத்திற்கு துளியும் இடமின்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பொது உடைமை சமூகத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்றும், தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நீண்ட ஆயுளுடன் நிறைவாழ்வு வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என கூறி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒதுக்கீடு மூலம் மருத்துவச் சீட்டு பெற்ற மாணவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி தாதாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஆர் நந்தகுமார், தருமபுரி மாவட்டம் கெங்கலாபுரத்தை சேர்ந்த மாணவி சே பிரபாவதி ஆகியோர் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வாகியுள்ளனர். இந்த நிலையில் மாணவர்கள் இருவரும் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது 7.5% உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அப்போது சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் பொன்னி கே முருகேசன், சேலம் மாநகர் மாவட்ட அஸ்தம்பட்டி பகுதி 1 கழக செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.